அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வை பத்தி தான் நாங்க பேச போறோம். மோகன் வணக்கம். வணக்கம் வணக்கம். டெல்லியில முதல்வராக பதவியேற்றிருக்கிற அதிசி சிங் மர்லேனா வந்து இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த நாற்காலியில உட்காராம தனியா உட்கார்ந்து அவங்க வந்து முதலமைச்சரா பணியை வந்து துவங்கி இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த நாற்காலியில உட்காம தனியா உட்கார்ந்து ஆட்சி செஞ்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா அவர்களுடைய புகழ் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பரவி இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். எங்கு போனாலும் ஒரு தமிழர் தான் ஒரு இடத்துல எடுத்துக்காட்டாக நின்று கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்துல திமுகவுடைய சூழ்ச்சியின் காரணமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சர் பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்று யார் நம்பிக்கையானவர், அடுத்து இந்த கட்சியை வழிநடத்த தகுதியான நபர் யார் என்று பார்த்து மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அம்மா அவர்களுடைய பதவியை அபகரிச்சுக்கிறாங்க, அம்மா அவர்களுடைய இருக்கையும் அபகரிச்சுக்கிட்டாங்க. அன்னை எப்ப சாவாது திண்ணை எப்ப காலியாகும் என்று இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் அம்மா அவர்களுடைய இருக்கையில கடைசி வரைக்குமே அமரல. அதே ஒரு இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இன்று டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்று அந்த முதலமைச்சராக தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் மூலியமாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்மணி அவர்கள் அந்த இருக்கையில அமராததற்கு எடுத்துக்காட்டாக இன்றும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சொல்லி ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் வந்து இதை பத்தி சொல்லி பேசிட்டு வர்றாங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களே முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துமே கூட அந்த இறக்கையில ஐயா அவர்களுக்கு அமரல. ஆனா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறுக்கு வழியில இடைச்செருகளாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எனக்கு பின்னாடி இந்த அதிமுக என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு தான் சொந்தம்ன்ற அளவுக்கு அந்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்பிக்கைக்கும் ஒரு ஆணவத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துல ரெண்டு வித்தியாசங்களாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஐயாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. நிகழ்கால பரதன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, அம்மா அவருடைய இருக்கையில இருந்து ஆட்சி செய்யாம பக்கத்துல ஒரு தனியா ஒரு இருக்கை போட்டுதான் ஆட்சி செஞ்சாங்க. இது வந்து ஒரு விசுவாசம், நம்பிக்கை இதை காட்டுது. அதே மாதிரிதான் டெல்லியிலயும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. இங்க வந்து ஆதி சிங் மர்லானா வந்து அவங்க ஆட்சி செய்ய முதலமைச்சரா பதவியேற்ற உடனேயே அந்த நாற்காலியை வச்சுட்டு பக்கத்துலதான் வந்து இருந்திருக்காங்க. இந்த நம்பிக்கை, விசுவாசம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இது தமிழகம் வந்து விளங்கி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்குமே வந்து பல உணர்வுகள் ரீதியாக இருக்கட்டும், இல்ல செயல்கள் ரீதியாக இருக்கட்டும், நாகரிக ரீதியாக இருக்கட்டும், அனைத்திற்குமே எடுத்துக்காட்டு நம்மளுடைய பூர்வீகம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் எடுத்துக்காட்டாக கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள இன்னைக்கு டெல்லி முதலமைச்சர் அவர்கள் வரை பார்த்து இது போலதான் நம்ம இருக்கணும், இதுதான் மரியாதை, இதுதான் சரின்னு சொல்லி அவரை பின்தொடர்றாங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்க தானே செய்யணும். கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணைப்புக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு மேடையில முழங்கி இருக்காரு. உங்களுடைய பார்வையில அது எப்படி தெரியுது? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அப்பா வீட்டு கட்சி அது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து நான் வந்து யாரையும் கட்சியில சேர்த்துக்கிற மாட்டேன், நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி யாரு இருக்கா? அவர் உடன் பயணிக்கக்கூடிய அந்த மூத்த முன்னாள் அமைச்சர்களே இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா 2026 ஒரு சட்டமன்ற வேட்பாளரை கூட நம்மளால பெற முடியாது. ஆகையினால ஒருங்கிணைந்த அதிமுக தான் நமக்கு வலிமைன்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களே வந்து இந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு கொட்டு வைக்கும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக இடத்துல ஒரு ரகசிய ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த அமைச்சர்கள் மீது கூட வழக்கு போடுங்க. அந்த வழக்கு போடும் பொழுது அவர்கள் வந்து பயப்படுவாங்க, ஐயப்படுவாங்க, என்கிட்ட வருவாங்க. அதற்கு பின்பு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்க்கலாம். 2026 நீங்க ஒரு 150 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு சத்தியம் செய்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதோடைய வெளிப்பாடு தான் நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம். ஆனா ஆர்வி அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தொண்டர்களுடைய எண்ணத்தை நாங்க வந்து பொதுக்குழுல வந்து நிறைவேற்றினா, பொதுக்குழுவுல நீக்கப்பட்ட அந்த 4 பேரும் நீக்கப்பட்டதுதான் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கா அந்த பொது மேடையில வந்து பேசுறாரு. இது வந்து தொண்டர்களை ஏமாத்தவா, இல்ல பொதுமக்களை ஏமாத்தவா, இல்ல தன்னிட்ட இருக்கிற அந்த கட்சிக்காரங்க வெளியில யாரும் போயிடக்கூடாது, நாம
நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ஆளுமையா நிலைநிறுத்திக்கிறதுக்காக அந்த வார்த்தைகள்லாம் பேசினாரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டார். தொண்டர்களையும் ஏமாற்றி விட்டார். அது தொண்டர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிர்வாகிகளையும் ஏமாற்றி விட்டார். தற்பொழுதும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதையும் அந்த நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரும் ஏமாற்ற முடியாது. தன்னுடைய மனதிற்கு தன்னை மேவிக் கொள்வதற்காக அது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் யாருமே பயணிக்க மாட்டாங்க. ஒரு கோர்வை, ஒரு சாதாரண ஒரு தொண்டை டெய்லி ஒரு நியூஸ் பாக்குறாங்க அப்படின்னா அதுல பாருங்க, அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது ஒரு வழக்கு வருகிறது. எப்பொழுது வருகிறது? ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் வருகிறது. அதற்கு பின்பு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சோழமண்டலத்துறை தளபதி ஐயா ஆர்வி அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இவர் மேல ஏன் வழக்கு தொடுக்கிறாங்க? அந்த பக்கம் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒருங்கிணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த பக்கம் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய போர்ப்படை தளபதியாக அண்ணன் ஆர்வி அவர்கள் இந்த பக்கத்துல பேச்சுவார்த்தை தொடுக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கு வழக்கு போட்டு 2 பேர்த்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய தூண்டுதலின் பேர்ல திமுக வழக்கு போட்டதாக சின்ன குழந்தைகள் கூட கடிச்சிருவாங்க. இது ரெண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஒரு மேடையில போய் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்றாரு? பொதுக்குழுவுல நீக்கப்பட்டவங்க தான். அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் ஆர்வி அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், ஆக இவங்களை பூரா பொதுக்குழுவுல நீக்கப்பட்டவர்களை எக்காரணம் கொண்டு நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அவர் இதற்கு உண்டான வேலையில பூரா திமுக பேசிட்டாரு. திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய, தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. நீங்க தான் அடுத்த ஆட்சி, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தா போது எனக்கு ஒரு 30 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி வழிவகை செஞ்சு கொடுங்க. அதிமுக அப்படியே அவர் வர முடியாது, எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியாது. புதுசா கட்சியில் வந்து உருவாயிட்டு இருக்க. இல்ல, அவர் திமுக வந்து அதுக்கு உதவி பண்ணுவாங்க. திமுகவுடைய வாக்குகளை கூட ஒரு 30 தொகுதியில போட சொல்லி கேட்டிருப்பதாக சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி போய் கேட்டு அதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ஒழிய இவருடைய முகத்துக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. மேடையில வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனது, எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்களா அவங்களே வந்து இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்களாமா, மேடையில வந்து எடப்பாடி அண்ணன் பேசியிருக்க கூடாது, இப்படி பேசுனது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இணைப்பு தான் சாத்தியம் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. இல்ல, கண்டிப்பா இணைப்பதற்கான சாத்தியம் தான். நல்லா பாருங்க, நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் பல வழிகள்ல அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களிடத்துல பல உணர்வுகளை உணர்த்தி இருக்கிறது. ஏன் உணர்வுங்கிற வார்த்தையை சொல்றோம்னா, அதிமுக என்பது ஒரு பாச பிணைப்பான கட்சி தான். இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பிற்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பிணைப்பிற்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுல அந்த தலைவர் மீண்டும் தலைவராக வர வேண்டும், அந்த தலைவருடைய சந்ததியினர் வர வேண்டும் சொல்லிட்டு அவங்க ஒரு விதமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதிமுக பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு புதுமையான தலைவர்கள் வருவாங்க. அந்த புதுமையான தலைவர்களை அங்கீகரிப்பது யாருடைய வேலைன்னா கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள். ஆக இவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாச போராட்டம் இருக்குல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக என்கின்ற மாபெரும் கட்சி வெறும் 82 லட்சம் வாக்கு வாங்க. மீதி இருக்கக்கூடிய 70 லட்சம் வாக்காளர்கள் எங்க போனாங்க? இத்தனைக்கு வந்து அந்த களத்துல வந்து விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி களத்துல நிக்காத பொழுதே இருக்கக்கூடிய வாக்குகள் வேறு கட்சிகளை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா ஊரக உள்ளாட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம். அதற்கு பின்னாடி நம்ம பின்னாடி களத்துல இருந்து வேலை பார்க்க கிளைக்கழக செயலர்கள் யார் வருவாங்க? இந்த ஒன்றிய கழக செயல் வேலை பார்ப்பாங்களா? ஊராட்சி கழக செயல் வேலை பார்ப்பாங்களா? எந்த நிர்வாகி வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை 2026ல நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிருன்னு சொல்லிட்டுதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா நீங்க மேடையில பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேடையில பேசுனது பதட்டத்தின் உச்சமா, இல்ல நான் தான் ஆளுமை, எனக்கு கீழேதான் எல்லாருமே நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த தோணியில பேசுனதா பாக்குறீங்களா? இல்ல, பதட்டம், பயம் ரெண்டும் கலந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதறியாது என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம நம்ம ஏதோ ஒன்று பேசி ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், குளம் வந்து கலங்கி இருக்கணும், அப்படி கலங்கி இருந்தா தான் அதுல மீன் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனா காலம் கடந்துருச்சு. இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சை நம்புறதுக்கு இங்க யாரும் தயாராக இல்லை. தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்க வேண்டும் என்கிறதுதான் மூத்த தலைவர்களுடைய விருப்பம். நம்மளுடைய விருப்பம் அதுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து இணைய மாட்டேன், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க விட மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மள எடப்பாடி பழனிசாமி அவர்களே தள்ளி கொண்டிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பொது மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு, ஊடகங்கள் வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது மாதிரி ஒரு தோணியில அவர் வந்து பேசுறாரு. இப்ப இணைஞ்சிரும், அப்ப இணைஞ்சிரும்,
இப்ப முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க, 12 பேர் வந்துட்டாங்க, 18 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு தகவல் வந்து ஊடகங்கள் கொண்டு போறீங்க. இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே இல்ல. இனிமேல் இந்த மாதிரியான செய்திகள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இது ஊடகங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. இது நடக்கல அப்படின்னு சொல்லி சந்திச்ச முன்னாள் அமைச்சர்கள் யாருமே தனியா வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லவே இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த 6 பேரோட சேர்ந்து இப்ப ஒரு 18 பேரா சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலயும் சேர விட்டோம்னா நமக்கு தான் ஒரு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்துதான் அந்த மேடையில பேசியிருப்பாரு மாரியான தெரியுது. இல்ல கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பேசி கொண்டிருக்காரு. ஒருங்கிணைவே ஆகாது, நாங்க கரெக்டா தான் இருக்கோம், என்னுடைய தலைமையில தான் பயணிக்கிறோம், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே சென்று ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தல, எச்சரித்திருக்கிறாங்க. வலியுறுத்துதல் என்பது வேறு, எச்சரிக்கை என்பது வேறு. எச்சரித்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இடத்துல, நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிதான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதை இந்த வரைக்கும் இந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் யாரும் மறுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த 6 முன்னாள் அமைச்சர்களோடு மேலும் ஒரு 12 முன்னாள் அமைச்சர்கள் மொத்தம் 18 பேர் இந்த களத்துல இறங்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நபராக களத்துல இறங்கி இந்த கட்சியை ஒண்ணு சேர்த்தே ஆகணும். இப்ப விட்டுட்டோம், அதாவது 2026 நம்ம ஆட்சியை பிடிக்க தவறி விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறோம். காரணம் என்ன? 6% வாக்கு வங்கியை வைத்திருந்த நாம் தமிழர் கட்சி இன்று 10% வாக்கு வங்கிக்கு வந்து விட்டது. 8க்கு மேல வந்துட்டாங்க, அவங்க மாநில அந்தஸ்து பெற்றுட்டாங்க. இப்படிப்பட்ட வேலையில தமிழகத்துல புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் துவங்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களத்துல இறங்க தயாராயிட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு வாக்குகள் வந்து பிரியும், இளைஞர்களிடத்துல இருந்து அவருக்கு ஒரு வாக்கு பிரியும். மறுபக்கம் திமுக அடுத்த சந்ததியினருக்கு இளைஞர்களை அதிகமான அளவுல அரசியலை ஈடுபடுத்துறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் பாருங்க, பல பேர் வந்து இளைஞர்கள் வந்துட்டாங்க திமுகவுல. அப்ப அதிமுக தான் தற்பொழுது கட்டமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக ஒரு ஓட்ட ரெக்கார்டு மாதிரி தான் சொன்னதவே சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன டவுட் இப்ப எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் வந்து அறிவிக்கல. நீதிமன்றங்களும் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி சொல்ல கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக நாங்க கட்டுப்பட்டு நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து எங்களுடைய இதுல வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா இறுதி தீர்ப்பு என்ன வருதோ அதுக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் நாங்க வந்து எதையுமே செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வேற போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த 4 பேரையும் வந்து கட்சி விட்டு நீக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பொறுப்புல இருக்காரு? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்படி ஒரு கற்பனை உலகத்திலேயே அவர் வந்து கட்டமைச்சுக்கிட்டாரு. அதாவது நிகழ்கால உலகத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிகழ்கால உலகத்துக்குள்ள வரல. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தான் கட்சிக்கு தலைமை ஆயிட்டோம், நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வழக்குல கூட பிரமாண பத்திரத்தை, அவருடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த பத்திரத்துல கூட கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அது அவருக்கு தெரியாதா? எப்படி பொதுச்செயலர் ஆனாரு? கட்சியினுடைய விதியை மாற்றிருக்கிறீங்க, வழக்கே அதுதான். கட்சியினுடைய விதியை மாற்றுறது தவறு, கட்சியினுடைய விதியை மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பித்ததுல ஒரு பயிலாவே கொண்டு வந்திருக்காரு மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வழக்கு இருக்கும் பொழுது நான் கட்சிக்கு ஒற்றை தலைமை, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், 4 பேருக்கு கட்சியிலிருந்து நீக்கிட்டேன், தொண்டருடைய வெளிப்பாடாகத்தான் பொதுக்குழு நீக்கினேன் அப்படின்னா வெறும் 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படின்னா அந்த 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து விலைக்கு வாங்கிட்டு நான் தான் அதிமுக தலைமுறை சொன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிடுவாரா? 1.5 கோடி தொண்டர்களை எடுத்துக்கிடுவாங்களா? எல்லாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தன்னுடைய மனதை மேவிக் கொள்வதற்காக இது போல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய எண்ணம் கற்பனை உலகத்துல வாழக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கற்பனை விரைவில் முடிவுக்கு வரும். நிகழ்காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருப்பாரு, ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்துகின்றமைக்கு நன்றி மோகன். நன்றி நன்றி நன்றி.